வெல்கம் ஆல்ஃபா. பிறகு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். வேத பகுதி கடந்து செல்லும்னாக ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அஸ், லைக் அஸ். ரெண்டாவது அங்கே கொடுக்கப்பட்டிருக்கோம் ஃபோன் நம்பர், அதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், பேசுவாங்க. உங்கள் செய்திகளை எஸ்எம்எஸ் நீங்கள் அதில் கொடுக்கலாம், கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு பதில் செய்வோம், உங்களுக்காக ஜெபிப்போம். அதான் பலியை பார்க்கலும் காணிக்கை, பலியை பார்க்கலும் காணிக்கை, பலியும் காணிக்கையும் பார்க்கலும் கீழ்ப்படுதலே உத்தமம்னு சொல்கிறாரு. இந்த இடத்துல உன் சகோதரனுக்கு விடமாக செய்துட்டு வந்துட்டேன், நான் போய் அவனோட ஒப்புரவாகிட்டு வந்துட்டு அப்புறம் காணிக்கை செலுத்துன்றாரு. என்னை விரிவாக சொன்ன போனால் பெரிய கதையாகும். ஆகவே ஒபீடியன்ஸ் பிரிங்ஸ் அஸ் க்ளோசர் டு த லார்ட் காட். கீழ்ப்படிதல் கர்த்தருக்கு நேராக நம்மை கொண்டு வரும். சரி, இப்போ வந்து இப்போ 1 சாமுவேல் போயிடலாம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துக்கு 22. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? நீ லஞ்சம் கொடுக்க முடியாதுன்றாரு. டேரக்டா நீ காணிக்கை அதிகமாக கொண்டு வச்சிட்டினா அது மேலே கர்த்தர் பிரியமாக இருப்பாருன்னு நினைக்கிற. சாரி, முதல்ல கர்த்தர்கிட்ட ஒப்புரவாகிட்டு வந்துட்டு காணிக்கை செலுத்து. காணிக்கை செலுத்த வேண்டியது உன் கடமை, நீ செய்கிற. ஏனென்றால் அவர் கர்த்தர், உன்னை உருவாக்கினவர். நீ காணிக்கை செலுத்த வேண்டியது உனக்கு விதிக்கப்பட்ட நியதி, நீ செய்து தான் ஆகணும். நீ என்ன நினைக்கிற, அவருக்கு லஞ்சம் கொடுத்துட்டா அவர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவார்னு நினைக்கிற. இல்லை, தப்பு. இப்போ தான் மனுஷருக்கு ஃபெயில் ஆகுறது. நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிற, நான் எவ்வளவோ பண்ணுறேன்னு என்னக்கும் கர்த்தர் பதில் கொடுக்க மாட்டேன்றாரு. இதுதான் அர்த்தம். உன் இருதயம் கர்த்தரோடு எப்படி இருக்குது? சரி, இப்போ பாருங்க. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க, பலி செலுத்த வரேன்னு சொல்லிட்டு இப்படி தான் செய்வாங்க, கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனால் கர்த்தர் பிரியமாக இருந்தார். கர்த்தர் அது மேலே வழிகள் திரள் எனக்கு நெருந்துக்குன்னு கேட்குறாரு ஒரு இடத்துல. அவர்களை நான் வெறுக்கிறேன்றாரு. நீ முதல்ல ஒபே பண்ணுன்றாரு. கீழ்ப்படி, நான் சொல்கிறதுக்கு கீழ்ப்படி. ஏனென்றால் உனக்குன்னு ஒரு செம்மையான பாதை கிடையாது, தெரியாது, தெரிஞ்சு கொள்ளவும் விரும்ப மாட்டேன்ற. நான் எழுதி வச்சுருக்கேன் பைபிள் வேத புஸ்தகத்தில், அதையும் படிக்க மாட்டேன். ஆனால் நீ என்ன நினச்சிக்கிற, நீ வந்து இஷ்டம் போல் நடந்துட்டு எல்லாம் கொடுத்துட்டு ஆண்டவருக்கு லஞ்சம் கொடுத்துட்டு ஓடி போயிடலான்னு நினைக்கிற. நோ, வி ஃபெயில் பிகாஸ் ஆஃப் திஸ். இங்கே தான் போட்டிருக்காரு, நினைத்தை பார்க்கலாம் செவி கொடுத்தல் தான் ஊற்றணும். கர்த்தருக்கு செவி கொடு. நீ அந்த இடத்துல வரும்போது, தேவாலயத்துக்கு வரும்போது கர்த்தர் உனக்கு ஞாபகப்படுத்துறாரு. அப்பா, நேற்று சண்டை போட்டு வந்துட்டியே ஒரு இடத்துல அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே நான் ஆலயத்துக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு, ஆண்டவரே நான் இன்னைக்கு திருப்பி போய் அங்கே பண்ண முடியாது, நான் வந்து இந்த காணிக்கை செலுத்தலை, நான் முதல்ல போயிட்டு அந்த ஆளோட ஒப்புரவாயிட்டு வந்து திருப்பி வந்து காணிக்கை பெட்டியில் காட்டிக்கப்பட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுங்க. கர்த்தருக்கு ரொம்ப பிடிச்சமா இருக்கும். ஏன்னா அவர் சொல்கிறபடி செய்தீங்க. இன்றைக்கி மக்கள் என்ன நினைக்கிறாங்க, காசு. அன்றைக்கி அந்த மாதிரி காணிக்கை இருந்துச்சு, இன்றைக்கி வேறு மாதிரி காணிக்கை. காசு கொடுத்து எப்படி எல்லாம் ஏமாத்துறேன். நீ காசு கொடுத்தோன்னே சபைகள்லேயும் முதலிடம் கொடுக்கப்படும், யாக்கோபில் போட்டிருக்கு. அது மாதிரி செய்யாதீங்கன்னு. ஆனால் இன்றைக்கி சபைகளில் என்ன பண்ணுறாங்க, காசு அதிகமாக கொடுப்பவர்களுக்கு முதலிடம் கொடுக்கும். சரி, 23வது வசனம் வாசமா. ரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. ரைட், இதை இங்கிலீஷில் வாசிங்க அப்படியே. 23வது வசனத்தை ஏன் இதை இங்கிலீஷில் வாசிக்கணும்னு சொன்னேன்னா நம்மளுக்கு புரியணும். நிறைய பேர் இங்கிலீஷில் படிக்கிற மனுஷங்க இருப்பாங்க, காட் இஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் காடுன்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு சொல்கிறேன். For rebellion is like the rebellion. கீழ்ப்படியாமல் போகிறது பேர் என்னது? Rebelling. When God says something, we say, no Lord,
we would like to do this way. That's what Adam did. ஆதாமை போல அங்கே போட்டாங்க. நேற்று ஓசியாவில் படித்தோம்ல, ஆதாமை போல அவர்கள் அவன் செய்தார்கள். இங்கே பெல்லி சூனியத்து ரெண்டகம் பண்ணுதல், பெல்லி சூனியம். இப்போ விச்கிராஃப்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. விச்கிராஃப்ட் வேலை செய்யறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? விச்கிராஃப்ட் வேலை செய்யறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம கீழ்ப்படியாமல் இருக்கிறது. சரியா? ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சுனித்துக்கும், முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாய் இருக்கிறது. இங்கிலீஷ்ல வாசிமாத. And arrogance is like the evil of idolatry. Arrogance. Okay, arrogance idol worship க்கு சமானமா இருக்குது. When we are when God says something, இல்லை நான் இப்படி தான் நடப்பேன், நம்ம தவறாக நம்ம பிள்ளைங்க நடக்கும்போது நம்ம விட்டுருவோமா? அது பிள்ளைகளை போட்டு 2 அடி வைக்கிறோம்ல, நீ பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அடி வச்சுட்டு ரைட் இருக்குதுன்னு நினைக்கிறோம்ல, அதே மாதிரி தான் அவருக்கும் ரைட் இருக்குது. ஓகே, இங்கே இந்த ஒரு காரியத்தினால அவன் ராஜ பதவியை அவன் இழந்தான். இப்போ now let us come back to Proverbs 3rd chapter. First word. என் மகனே என் போதகத்தை மறவாதே. பாருங்க, அவர் எப்படி கூப்பிட்றாரு உங்களை, உங்கள் மகனேன்றாரு, பிள்ளையேன்னு கூப்பிட்றாரு. பிள்ளையே போதகத்தை மறவாதே. மறந்தினா இதுதான், ஒரு சவுலை போல, ஒரு ஆதாமை போல, இல்லாட்டி அங்கே ஆண்டவர் இயேசு சொன்ன மாதிரி அங்கே ஒரு பலிபீடத்தில் காணிக்க வைக்காமல் போய் லஞ்சம் கொடுத்து எஸ்கேப் பண்ணலான்னு நினைக்கிற மனுஷனை போல. மகனே போதத்தை மறவாதே. வாட் ஐ லைக் யூ டூ, தென் வாட் யூ லைக் ஐ வில் டூ. What God likes, when we do what God likes, He will do what we like. இதுதான் அங்கே இருக்கிறதே. இதை விட்டுட்டு கர்த்தர் எனக்கு நான் ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், காத்திருப்பு கூட்டம் எல்லாம் ஜோம் பண்ணுறாங்க, என்ன ஒன்றும் வேலை செய்ய மாட்டேங்குது. காரணம் என்னென்னா, வாட் காட் லைக்ஸ் we don't do. வாட் we like we expect God to do. இது அந்த விஸ்டம் தியரிக்கு எதிராடையாக இருக்குது. வாட் காட் லைக்ஸ் யூ டூ, தென் what you like God will do. நீ கேளு, அப்போ நல்ல மார்க் எடுன்னு கர்த்தர் ஹெல்ப் பண்ணுவார். நீ எதுவுமே கண்டுக்க மாட்ட அவரை, எப்படி அவர் உனக்கு நன்மை செய்வார்னு எதிர்பார்க்க முடியும்? அவர் சொல்கிறாரு, மகனே வேதத்தை வாசி. இங்கே சொல்கிறார் திருப்பியும், போதகத்தை மறவாதே, போதகத்தை மறவாதே. இந்த வசனத்தை வச்சுக்கிட்டே நானும் சொல்லிகிட்டே இருக்கிறேன் உங்களுக்கு. நீங்களே யோசனை பண்ணும், ஏன் நான் போதத்தை மறக்கக்கூடாது? ஏனென்றால் ஆதாமுக்கு கர்த்தர் போதித்தார், அந்த பழத்தை சாப்பிடாதே என்று போதித்தார். ஆதாம் அதில் தான் கை வச்சு சாப்பிட்டான். அவன் செய்யல, அவன் மனைவி செய்துட்டா. யாராக இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்லும்போது கேட்காம இருக்கும்போது அங்கே பிரச்சனைகள் வருகிறது. இப்படி தான் பாவம் உட்கு புகுந்து கர்த்தர் சாமுவேல் மூலமாக தான் சவுலுக்கு சொல்கிறாரு, நீ போய் எல்லாத்தையும் அழிச்சிட்டு வான்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் அட்ஜஸ்ட் பண்ணி என்ட்ரி போட பார்க்குறான், அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி போடுறான். இந்த ஃபினான்ஸ் அக்கௌண்ட்ஸ் பார்க்குறவங்களுக்குலாம் தெரியணும். ஒரு ஜேர்னல் என்ட்ரி போட்டு, ஜேர்னல் என்ட்ரி வரப்பிரசாதம், ஒரு ஜேர்னல் என்ட்ரி போட்டால் சரியாக போயிடும் அப்படின்னு. நாங்கள் அந்த காலத்தில் அக்கௌண்ட்ஸ் எழுதும்போது இப்படி தான் பார்ப்போம். அந்த ஜேர்னலுக்கு இது தப்பாக இருக்குதுப்பா, இது இந்த தூக்கி எங்கே போட்டுடு
God doesn't like it. God says, do it right. Otherwise, say sorry. I repented. Lord, I'm sorry. I did it. I know I am wrong. My heart is not right with you. I want to make my heart right with you. அப்படின்னு சொல்லிட்டு போங்க. தன்னால் God will do whatever He wants to do for you. நீங்களாட்டி நீங்கள் கால் கடுக்க தேய்ச்சி கோயில் படிக்கட்டி ஏறிக்கிட்டு வந்தாலும் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. பக்தி வீணா இருக்கக்கூடாது. பக்தி ரிசல்ட் கொண்டாடணும். வாட் இஸ் த ரிசல்ட் வி ஆர் கெட்டிங்? இதை குறித்து அடுத்த நாளும் பார்ப்போம். கர்த்தருடைய நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நேரமாக அதிகமாகிவிட்டது. ஜெபித்து கடந்து சொல்லலாம். சர்வ வல்லவரே, உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது குறித்தும் தேவனுடைய சொல் பேச்சு கேட்டு நடக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாங்கள் வாசித்தோமப்பா. நீங்கள் சொந்த இச்சையின்படி நடக்கும்போது என்ன நடக்கிறது என்றது பார்த்தோம். தேவனாய கர்த்தாவே, நீர் அருள் புரியும். இந்த கேட்டுக்கொண்டிருந்த எல்லா ஆடியன்ஸ் மனசில் நீங்கள் பேசியுங்க. அவர்கள் திருந்தி என் தேவனாய கர்த்தாவே, ஒவ்வொருவரும் உங்கள் இடத்தில் நன்மையானவைகளை ஈவுகளை பெற்றுக்கொள்ள கிருபையா தாருங்க. இந்த காலத்து சபைகள் வேறு மாதிரி போதிக்கிறது கர்த்தாவே. நாங்கள் அது மாதிரி போதிக்காமல் விகற்பமாய் போதிக்காமல் என் தேவனாய் கர்த்தாவே, நீர் வேதத்தில் என்ன கூறியிருக்கிறோ அதை மட்டும் நாங்கள் பிரசங்கிக்க எங்களுக்கும் கிருபை தாருங்க. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆமென்.